Hi friends, this is Vijay from Dhruvam Academy. So நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ், ஓகேங்களா, வயது சார்ந்த கணக்குகள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோ. ஸோ இந்த பார்ட்டோட உங்களுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்த அந்த 7 மெத்தட்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆகுது, ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸை வந்து பார்க்காதவங்களுக்காக ஸோ அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். சம் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு முன்பு ரேஷ்மா வயது அவரது மகள் வயதை போல் 6 மடங்கு இருந்தார், ஓகேங்களா. 6 வருடத்திற்கு பின்பு ரேஷ்மாவின் வயது அவரது மகளை விட 20 வயது அதிகம். ரேஷ்மா மற்றும் அவரது மகளின் தற்போதைய வயதுகளின் விகிதம் என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு வருடத்திற்கு முன்பு, அதாவது இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து என்ன விகிதம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாலும், ஒரு வருடத்திற்கு முன்பு ரேஷ்மா அவரது மகள் வயதை போல் 6 மடங்கு இருந்தாங்க, ஓகேங்களா. 6 வருடத்திற்கு பின்பு ரேஷ்மாவோட வயது அவர் மகளை விட 20 வயது அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ரேஷ்மா மற்றும் அவரது மகளின் தற்போதைய வயதுகளின் விகிதம் தான் வந்து கொஸ்டின். யார் 2 பேர் கொடுத்துருக்காங்கன்னா, ரேஷ்மா அவங்களோட மகள், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மகள் எடுத்துப்போம், ஓகேங்களா, டாட்டர், ஓகேங்களா. டாட்டரோட வயது வந்துட்டு என்னங்கிறது தெரியாது, ஸோ அதனால் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு வருஷத்துக்கு முன்பு இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க, நம்ம சம்முக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து சொல்லுவோம் அதை பற்றி. ஒரு வருடத்திற்கு முன்பு அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ரேஷ்மாவோட வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மடங்கு இருந்தார். ஒரு வருடத்திற்கு முன்பு அவர் மகளின் வயதை போல் 6 மடங்கு இருந்தாரா. அப்போ 6x, மகளோட வயது வந்து எக்ஸ் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு முன்பு ரேஷ்மாவோட வயது 6x, 6 மடங்கு இருந்தார், ஓகேங்களா. ஸோ இப்போ 6 வருடத்திற்கு பின்பு ரேஷ்மாவோட வயது என்னவா இருக்குது, அவரது மகளை விட 20 வயது அதிகம் அப்படின்னு ஒரு லைன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது எப்படி நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா, 6 வருடத்திற்கு பின்பு அப்படின்னா 6x அப்படிங்கிறது ரேஷ்மாவோட வயது ப்ளஸ் 6, ஏன்னா 6 வருடத்திற்கு பின்பு ஈக்குவல் டு மகளை விட 20 வயது வந்து அதிகம். அப்போ 20 ப்ளஸ் மகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸு ப்ளஸ் 6, ஏன்னா 6 வருஷம் ஆயிடுச்சு, மகளுக்கும் 6 வருஷம் ஆகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 6 வந்துடும். இப்போது இந்த 6x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 20 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 இருக்குது. இந்த எக்ஸை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்படிங்கும்போது 6x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. இந்த பக்கம் 6 இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போகும்போது மைனஸ் 6 வந்துடும், ஓகேங்களா. மைனஸ் 6 ப்ளஸ் 6, இங்கே இருக்கிற ப்ளஸ் 6. 6x மைனஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5x வந்துடும் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 6 26 மைனஸ் 6 வந்து பார்த்தீங்கன்னா 26ல் 6 போயிடுச்சு அப்படின்னா 20 தான் வரும், ஓகேங்களா. 20 ப்ளஸ் 6 26 மைனஸ் 6 வந்து பார்த்தீங்கன்னா 20. இப்போது எக்ஸ் கண்டுபிடிக்க எக்ஸ் ஈக்குவல் டு 20 டிவைடட் பை 5, எக்ஸ் ஈக்குவல் டு 4, ஓகேங்களா. எக்ஸ் அப்படிங்கிறது 4, அதாவது எக்ஸோட மதிப்பு வந்து 4 அப்படின்னா டாட்டர், அதாவது பொண்ணோட வயது வந்து 4 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிருது, ஓகேங்களா. ஸோ ரேஷ்மா மற்றும் அவரது மகளின் தற்போதைய வயதுகளின் விகிதம் தான் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே அதனால் ரேஷ்மா எழுதுகிறோம். ரேஷ்மா ஈஸ் டு டாட்டர். ரேஷ்மாவோட வயது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே என்ன எடுத்துருக்குறோம், 6x அப்படின்னு எடுத்துருக்குறோம். 6x இங்கே நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு வருடத்திற்கு முன்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஒரு வருடத்திற்கு முன்பு அப்படின்னு சொல்லதுனால நம்ம இங்கே வெறும் 6 மடங்கு தானே எடுத்துருக்குறோம். இங்கே ஒரு வருடத்திற்கு முன்பு அப்படின்னு எடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும், +1 வந்து சேர்த்துக்கிறோம், ஓகேங்களா. ஆனால் முன்புன்னு கொடுத்துருக்குற ஏன் வந்து நம்ம ப்ளஸ் வந்து சேர்க்குறோம், முன்புன்னு கொடுத்தா மைனஸ் தான் நம்ம வந்து சேர்ப்போம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால். ஸோ ஆக்சுவலாக வந்து பாருங்களேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ ஒரு அருண் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அருண் ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு வந்து 6 வயசு ஆகுது, ஓகேங்களா. இப்போ கரண்ட்டில் வந்து அவனுக்கு என்ன வயசு, 7 வயசு ஆகும். அப்போ +1 வந்து நம்ம கூட்டிக்கிறோம். முன்னாடியில் இருந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்துடுது.
ஓகேங்களா? முன்னாடியிலேருந்து உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் என்ன வயது விகிதம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ கொஸ்டினை நல்லா கவனிச்சுக்கணும். முன்னாடி வந்து அருணுக்கு போன வருஷம் 6 வயசாக இருந்ததுன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா +1 கூடிடும், இப்போ 7 வயசு ஆகிடும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே 6x + 1. அதே போல் டாட்டரோட வயசு வந்து நம்ம எக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டோமா, எக்ஸு +1. இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸோட வேல்யூ என்ன அதை நம்ம கண்டுபிடிச்சோமோ அதை போடணும். 6 × 4 + 1 = 4 + 1. 6 × 4 24 + 1 = 4 + 1 வந்து 5. 24 + 1 வந்து 25 = 5. ஓகேங்களா? ஸோ இதோட ரேஷியோ என்ன, நம்ம 5 டைம் டேபிள் அடிக்கும் போது 5:1 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆன்சர், ரேஷ்மா மற்றும் அவரது மகளின் தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து 5:1 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து இருக்குது. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 7th சம். ஒரு கல்லூரியில் ஒரு வகுப்பின் மொத்த மாணவர்களின் சராசரி வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15.8 ஆண்டுகள் ஆகும். மாணவர்களின் சராசரி வயது 16.4 ஆண்டுகள் ஆகும். மாணவர்களின் வயது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவிகள் மட்டும் சராசரி 15.4 ஆண்டுகள் ஆகும். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் காண்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கலாம், பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் விகிதம் கேட்டிருக்காங்களா, பாய்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆண்கள் அதாவது மாணவர்கள் மாணவிகள் அவங்களோட சராசரி வந்து கொடுத்துட்டு மொத்த சராசரியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு 16.4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட வயது. ஓகேங்களா? ப்ளஸ் ஒய் இன்ட்டு 15.4 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாணவிகளோட சராசரி டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ சராசரி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கீழே வந்து டோட்டலாக என்ன இருக்கோ அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து கொடுத்துக்கிட்டோம் ஈக்குவல் டு 15.8. இது வந்து மொத்த மாணவர்களோட சராசரி ஆண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து நம்ம இந்த பக்கம் கொண்டு போய்ட்றோம், அதாவது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அதில் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போது எக்ஸ் இன்ட்டு 16.4 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 15.4 ஈக்குவல் டு 15.8 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இங்கே டிவிஷனில் இருக்கிறது இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் இன்ட்டு 16.4 16.4x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாம். ப்ளஸ் ஒய் இன்ட்டு 15.4 15.4y அப்படின்னு எழுதலாம் ஈக்குவல் டு 15.8x ப்ளஸ் 15.8y. ஸோ இங்கே உள்ள 15.8 நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இப்போது இந்த பக்கம் உள்ள எக்ஸை நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம். அப்போ 16.4x மைனஸ் 15.8x ஈக்குவல் டு 15.8y மைனஸ் இங்கே உள்ள 15.4y நம்ம இந்த பக்கம் கொண்டு வரோம் 15.4y. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16.4xல 15.8 வந்து போயிடுச்சு அப்படின்னா 0.6x வந்து நமக்கு கிடைக்கும் ஈக்குவல் டு, அதே போல் 15.8x ஒயில் 15.4y வந்து போயிடுச்சு அப்படின்னா 0.4y வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே உள்ள எக்ஸையும் ஒய்யும் நம்ம ஒய் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அதே போல் இந்த 0.4 அப்படியே வச்சுக்கிறோம். இங்கே உள்ள 0.6 ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு போகும்போது டிவிஷனில் போயிடும் 0.6. இப்போ எக்ஸ் இஸ் டு ஒய்ன்னு எழுதலாமா, எக்ஸ் டிவைடட் பை ஒய்யை. அப்போ என்ன வரும் 0.4 இஸ் டு 0.6 அப்படின்னு வருங்களா? ஸோ 0.4 பாயிண்டில் வந்து இருக்குது. ஸோ அதனால் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் ஹோல் நம்பர் ஆக்கிறதுக்கு. அப்போ 40ன்னு வரும். இங்கே ஒரு ஸ்தானம் புள்ளி வைக்கிறதுனால நம்ம
4.0ன்னு வரும். ஸோ அதே போல் 6ஐயும் 0.6 × 10 அப்படின்னு எழுதிக்கிறோம். 60ன்னு வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால 6.0ன்னு வரும். அப்போது 4:6ன்னு வரும். இதை மேலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாமா? ஸோ 2 டைம் டேபிள் அடித்தா இங்கே 2 வந்துடும். இங்கே 6ஐ வந்து நம்ம அதே 2 டைம் டேபிள் நம்ம அடிக்கும் போது நம்ம 3 வரும். அப்போ ரேஷியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:3 அப்படின்னு வரும். இப்போ மொத்த மாணவர்களும் மாணவிகளோட எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம், ஆண்டுகளோட விகிதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2:3 அப்படிங்கிற ரேஷியோவில் வருது. நம்ம நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். 8th சம். 3 ஆண்டுகளுக்கு பிறகு திவ்யாவின் வயது இலக்கியாவின் வயதை போல் 3 மடங்கு மற்றும் இலக்கியா ஃபெமினாவை விட 6 வயது இளையவர். இது வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு. திவ்யாவின் வயது ஃபெமினாவின் வயதின் 2 மடங்கை விட 3 வயது இளையவர் எனில் ஃபெமினாவின் வயது என்ன அப்படிங்கிறத வந்து கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னா, இங்கே 3 கேரக்டர் வருது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியா, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெமினா. ஓகேங்களா? திவ்யாவுக்கு டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், இலக்கியாவுக்கு ஈன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஃபெமினாவுக்கு எஃப்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போலேருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கும்போது திவ்யாவோட வயது வந்து பார்த்திங்கன்னா இலக்கியாவோட வயதை போல் 3 மடங்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3 மடங்கு அப்படின்னா திவ்யாவோட வயது என்ன? இலக்கியாவோட வயதை போல் 3 மடங்குனா 3E. ஓகேங்களா? 3E இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இலக்கியாவின் வயதை போல் 3 மடங்கு இருக்கும். இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினாவை விட 6 வயது இளையவர். அப்போ இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமினாவை விட 6 வயது இளையவர் அப்படிங்கும்போது ஃபெமினாவோட வயசுலேருந்து 6 வருஷத்தை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இலக்கியாவோட ஏஜ் வந்து கிடச்சிருங்களா? இலக்கியா வந்து ஏஜ் வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெமினா வயதின் 2 மடங்கை விட, ஃபெமினாவோட வயதில் 2 மடங்கை விட 3 வயது இளையவர் யார்? திவ்யா. மறுபடியும் திவ்யாவுக்கு வராங்க. திவ்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபெமினாவிலேருந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபெமினாவின் வயதின் 2 மடங்கு. அப்போ 2 மடங்குனா 2Fன்னு வருங்களா? ஸோ அதில் இருந்து 3 வயது வந்து இளையவர் யார்? திவ்யா. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும், ஃபெமினாவோட வயது என்ன அப்படிங்கிறத வந்து கொஷினை வந்து கேட்டிருக்காங்க. நல்லா கவனிச்சிங்க. திவ்யா, இலக்கியா, ஃபெமினா அப்படின்னு சொல்லிட்டு 3 கேரக்டர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது மாதிரி வந்து ஒரு சம் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். இப்போது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இங்கே என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இப்போ இதிலிருந்து வந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. 3 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படிங்கும்போது 3 ஆண்டுக்கு பிறகு அப்படின்னா நம்ம வந்து இதில் எல்லாத்துலேயும் வந்து 3 வந்து ஆட் பண்ணணும். அதை நம்ம இங்கே சால்வ் பண்ணும்போது பார்ப்போம். ஓகேங்களா? திவ்யாவோட வயது என்ன? திவ்யாவோட வயது 3 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ திவ்யா இப்போ இருக்கிற வயசோட 3 வருஷத்தை சேர்த்துக்கிறோம். திவ்யா +3 = இலக்கியாவின் வயதை போல் 3 மடங்கு. இலக்கியாவோட வயது என்ன? E. 3 மடங்கு 3E அப்படிங்கிற நம்ம எடுத்து வச்சோமா, அது எழுதிட்டோமா? 3 மடங்கு இலக்கியாவின் வயது. இலக்கியாவின் வயது 3 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன இருக்கும்? இங்கேயும் +3 வந்திருக்கும். ஸோ அந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு சொல்லும் போது இங்கேயும் நம்ம +3 நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது இந்த D+3 அப்படியே வச்சுக்குவோம். D+3 = இந்த 3 உள்ளே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3E + 9 வந்து வரும். ஓகேங்களா? இப்போ D மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு Dயை வச்சுக்கிட்டு D = 3E + 9 - 3. அப்போ D = 3E + 6. இதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், இலக்கியா ஃபெமினாவை விட 6 வயது இளையவர். அப்போ இலக்கியாவோட வயது என்ன? இலக்கியா 3 ஆண்டுகளுக்கு பிறகுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணதுனால இங்கே +3 வந்து சேர்த்துக்கிறோம். = ஃபெமினாவை விட 6 வயது இளையவர். ஃபெமினான்னு எழுதும் போதே ஃபெமினா +3 வந்துடும். ஓகேங்களா?
அவங்களோட 6 வயது இளையவர் இலக்கியா அப்படிங்கும்போது -6 வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ இ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு இங்கே +3 இருக்குது, இங்கே -6 வந்து இருக்குது. ஸோ அப்படி -6 இருக்கும்போது ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படிங்கும்போது பெரிய நம்பரோட சைன் போட்டு மைனஸ் பண்ணும்போது f-3 வந்து வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இ மட்டும் இந்த சைடு வச்சுக்குவோம். இ ஈக்குவல் டு எஃப், இந்த பக்கம் -3 இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற +3 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது -3 ஆகும். ஸோ அப்போது -3 நம்ம மைனஸ் சைன் போட்டு ஆட் பண்ணிவிடுவோம், -6. ஓகேங்களா? இ ஈக்குவல் டு f-6 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யாவின் வயது ஃபெமினாவின் வயதின் 2 மடங்கை விட 3 வயது இளையவர் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே தான் நம்ம இங்கே எடுத்து எழுதியிருந்தோம். திவ்யாவோட வயது என்ன? டி ஈக்குவல் டு ஃபெமினாவின் வயதின் 2 மடங்கு, அப்போ 2f, 3 வயது இளையவர் -3. ஓகேங்களா? அப்போ ஃபெமினாவோட இது என்ன அப்படிங்கிற கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 3. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3, 3 ஈக்குவேஷன் வந்து இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ டி அப்படிங்கிறதோட மதிப்பு என்ன? டி ஈக்குவல் டு 3e + 6. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம் இங்கே. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். டி ஈக்குவல் டு 3e + 6 அதை எடுத்துக்கிட்டோங்களா? இப்போ டிக்கு பதில் நம்ம என்ன? 2f - 3 அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். டி ஈக்குவல் டு 2f - 3 எழுதிருக்கோம் பார்த்தீங்களா? டிக்கு பதில் 2f - 3 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு இந்த 3e, அதுக்கு பதில் 3 போட்டுக்கிறோம். ஈக்கு பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷனில் இ ஈக்குவல் டு f - 6ங்கிற கொடுத்துருந்தோமா, அதை எடுத்துக்கோம். எல்லாமே எஃப்பாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம எஃப் தானே, ஃபெமினாவோட வயசு தானே வேணும். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். f-6 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் உள்ளது, +6. ஓகேங்களா? ஸோ இப்போது 2f - 3 ஈக்குவல் டு இந்த 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணுறோம். 3f - 3 × 6 வந்து பார்த்தீங்கன்னா 18 + 6 வந்து வெளியில் தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், இந்த 18 அப்புறம் இந்த 6 இதெல்லாம் வந்து ஈக்குவல் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். அப்போ +18 வந்துடுமா? 18 - 6, இங்கே ஒரு -3 இருக்குது, -3 ஈக்குவல் டு 3f அப்படியே இறக்கிக்கிறோம். இந்த 2f வந்து இந்த பக்கம் வரும்போது -2f வந்துடும், -2f வந்துடுங்களா? ஸோ அடுத்தது 18 - 6 -3, 18லேருந்து 6ஐயும் 3ஐயும், அதாவது 18 + 18 இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி தான் அர்த்தம், எந்த சைனும் இல்லை. ஸோ +18 - 6 - 3 அப்படின்னா 18 - 9. ஓகேங்களா? 18 - 9 வந்து பார்த்தீங்கன்னா 9 வரும். 9 ஈக்குவல் டு 3fல 2f போயிடுச்சுன்னா ஒரு f தான். அப்போ f ஈக்குவல் டு 9. f ஈக்குவல் டு 9. எஃப்ங்கிறது என்ன? ஃபெமினா. ஃபெமினாவோட வயது என்ன? இப்போ 9. ஃபெமினாவோட ஏஜ் 9. ஓகேங்களா? 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. திவ்யா, இலக்கியா, ஃபெமினான்னு கொடுத்துருக்குறாங்க. திவ்யாவுக்கு மட்டும் என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க, இலக்கியாவுக்கு என்னென்னு கொடுத்துட்டாங்க. ஃபெமினாவை வச்சு திவ்யாவும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம 3 ஸ்டேட்மெண்ட்டாக பிரிச்சுக்கிட்டோம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3ன்னு பிரிச்சுக்கிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு ஈக்குவேஷன் எடுத்து நம்ம அந்த டியோட மதிப்பு என்னவோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எஃப் எல்லாமே என்ட்ரு பண்ணி அந்த எஃப்பை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து எஃப் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு f = 9 அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரியான மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ ஒரு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 1 or 2 டைம்ஸ் வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க, எதுக்கு எது ரிலேட்டடாக கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது தனியாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நம்ம போட்ட மாதிரி ஒரு காலம் வந்து போட்டு வச்சுக்கோங்க. இதை பார்த்தே வந்து சம்மை வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.